10th max 5 mark important sum exercise 1.1 la 7th question. Let A is equal to the set of all natural numbers less than 8. B is equal to the set of all prime number less than 8. C is equal to the set of even prime numbers. Verify that A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. Second, A cross B difference C is equal to A cross B difference A cross C. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். ஏங்கிற செட்டு என்ன சொல்லியிருக்கான்னா, தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர், ஏதாவது லெஸ் தென் 8னா, அதாவது நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஆரம்பிக்கிறது. அதுனா லெஸ் தென் 8னா 8க்கு முன்னாடிக்குள்ளேயே முடிச்சிடணும். அதான் என்ன ஆயிடுனா 1 2 3 4 5 6 7. அதில் பிங்கிற செட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரைம் நம்பர் மட்டும் கேட்டிருக்காங்க. இதில் உள்ள ப்ரைம் நம்பர் என்னென்னா 2 3 5 7. இதில் என்ன சொன்னால் சிங்கிற செட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈவன் ப்ரைம் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஈவன் ப்ரைம் நம்பர் என்னன்னா 2, அதனால் 2ன்னு எடுத்து எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், எதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சியை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதை எடுத்து நம்ம எழுதிட்டோம். ஸோ இதை எல்கெச்சஸ்ன்னு எடுத்துக்கிறோம், சீக்வல் டு இது ஆர்கெச்சஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எல்கெச்சஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏங்கிற செட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 2, 3 4 5 6 7. இன்டர்செக்ஷன் பிங்கிற செட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, 3, 5, 7. இன்டர்செக்ஷனுங்கிறது ஏங்கிற செட்டுக்கும் பிங்கிற செட்டுக்கும் காமன் உள்ளதான் இன்டர்செக்ஷனு. இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. 2 3 5 7. ஸோ 2 காமன் உள்ளதான். இங்கே 2 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 5 இருக்குது, 7க்கு 7 இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை எடுத்து எழுதணும். 2, 3, 5, 7 கிராஸ் சி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கிராஸில் எழுதணும். எப்படி எழுதலான்னா 2, 2 3, 2 5, 2 7, 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஈக்குவேஷன் நம்பர் 1 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஆர்கெச்சஸ் எடுத்து எழுதணும். ஆர்கெச்சஸ் சீக்வல் டு ஓப்பன் ப்ராக்கெட்டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஸோ ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி சீக்வல் டு ஏங்கிற செட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 கொடுத்துருக்காங்க. கிராஸ் சிங்கிற செட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டையும் கிராஸில் எழுதணும். 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். ஏ கிராஸ் சி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு பிங்கிற செட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, 3, 5, 7 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு சிங்கிற செட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 மட்டும் கொடுத்துருக்காங்க. 2 கிராஸில் எழுதிக்கிறோம். 2, 2 3, 2 5, 2 7, 2. இது நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா பி கிராஸ் சி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன ஆர்கெச்சஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி, இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கும். ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன்னா இப்போ நம்ம என்ன ஏ கிராஸ் சி வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்த பி கிராஸ் சி வந்து கண்டுபிடிச்சிக்கோம். ரெண்டுத்துக்கு காமன் கண்டுபிடிக்கணும். அப்போ என்னென்னா ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ரெண்டுத்துக்கு காமன் என்னன்னு பாருங்கள். இப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிருக்கோமா, இங்கே 1, 2 இருக்குது, இங்கே இருக்கா இல்லை 2, 2 இருக்குது. இதில் என்ன இருக்குது 2, 2 இருக்குது. அப்போ என்னது 2, 2. இதில் 3, 2 இருக்குது. இங்கே என்ன இருக்குது 3, 2 இருக்குது. இங்கே 4, 2 இருக்குது, இங்கே இல்லை. அடுத்து இங்கே 5, 2 இருக்குது, இங்கே 5, 2 இருக்குது. அப்போ 5, 2. இங்கே 6, 2 இருக்குது, இங்கே இல்லை. ஆனால் இங்கே என்ன இருக்குது 7, 2 இருக்குது. 7, 2. ஸோ ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் நம்பர் 2.
ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் பார்க்கணும் ஈக்குவலாக இருக்கானே. இங்கே 2,2 இருக்குது, 2,2 இருக்குது, 3,2 இருக்குது, 3,2 இருக்குது, 5,2 இருக்குது, 5,2 இருக்குது, 7,2 இருக்குது, 7,2 இருக்குது. ஈக்குவேஷன் 1, 2 ஈக்குவலாக இருக்குது. அதனால் ஃப்ரம் 1 and 2 A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. LHS is equal to RHS. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் வந்து எடுத்து எழுதியிருக்கோம். A cross B டிஃபரன்ஸ் C is equal to A cross B டிஃபரன்ஸ் A cross C கண்டுபிடிக்கணும். இதை LHS எடுத்துக்கிறோம், RHS எடுத்துக்கிறோம். LHS is equal to A cross B டிஃபரன்ஸ் C. ஃபஸ்ட்டு B டிஃபரன்ஸ் C கண்டுபிடிங்க. B டிஃபரன்ஸ் C is equal to Bங்கிறது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பன் செட்டு 2, 3, 5, 7. இந்த டிஃப்ரெண்ட் போட்டுறோம். சிங்கிற செட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, இங்கே 2 காமன், ரெண்டுத்தையும் காமன் விட்டுட்டு இங்கே ஃபஸ்ட்டுங்கிற செட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துடணும். 3, 5, 7 இதுதான் நம்ம என்னது பி டிஃப்ரென்ஸ் சி. பிங்கிற செட்டு கொடுத்துட்டாங்க. பிங்கிற செட்டு நமக்கு எடுத்து எழுதிட்டோம். இந்த டிஃப்ரென்ஸ் போட்டோம். சிங்கிற செட்டு எடுத்துக்கிட்டோம். இது ரெண்டுத்துக்கும் காமனை விட்டுருணும். இங்கேயும் 2 இருக்குது, இது விட்டுட்டு பேலன்ஸ் இதில் என்ன வருதோ அது மட்டும் எழுதணும். அதான் பி டிஃப்ரென்ஸ் சின்னு அர்த்தம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் ஓப்பன் ப்ரைட்டு பி டிஃபரன்ஸ் சி சீக்கோட்டு. ஏங்கிற செட்டு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்ட்டு நம்ம பி டிஃபரன்ஸ் சி இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 3, 5, 7 கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டையும் கிராஸில் எழுதணும். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட்டு 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 6, 3, 5, 3, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7 இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா ஏ கிராஸ் பி டிஃபரன்ஸ் சி கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா RHS கண்டுபிடிக்கணும். சீக்குவல்ட்டு RHSல என்ன ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா ஏ கிராஸ் பி டிஃப்ரெண்ட் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம். சீக்குவல்ட்டு ஏங்கிற செட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் பிங்கிற செட்டு 2, 3, 5, 7. ஸோ ரெண்டு கிராஸில் எழுதணும். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7, 4, 2, 4, 3, 4, 5, 4, 7, 5, 2, 5, 3, 5, 5, 5, 3, 5, 5, 5, 7, 6, 2, 6, 3, 6, 5, 6, 7, 7, 2, 7, 3,
7,5 7,7 இது நம்ம A கிராஸ் B கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 7 கிராஸ். சிங்கிற செட் என்னென்னா 2 கொடுத்துருக்காங்க. ரெண்டும் கிராஸில் எழுதணும். 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2. ஸோ A கிராஸ் C. இப்போ நாம் என்ன செய்கிறோன்னா A கிராஸ் சியும் P கிராஸ் சியும் ரெண்டுத்தையும் காமனை விட்டுருணும். விட்டுட்டு போக A கிராஸ் Bயில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னா A கிராஸ் B க்ளோஸ் ரைட்டு டிஃப்ரெண்ட்டு A கிராஸ் C இது ரெண்டுத்தையும் காமனை விட்டுருணும். பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இங்கே 1,2 இருக்குது 1,2 விட்டுருணும். இது ரெண்டுத்தையும் விட்டுருணும். அடுத்து என்ன இருக்குன்னா 2,2 இருக்குது 2,2 விட்டுருணும். அடுத்து என்ன இருக்குன்னா 3,2 இருக்குது 3,2 விட்டுருணும். அடுத்து 4,2 இருக்குது 4,2 விட்டுருணும். அடுத்து என்ன இருக்குது 5,2 இருக்குது 5,2 விட்டுருணும். அடுத்து 6,2 இருக்குது அதை விட்டுருணும். அடுத்து என்ன இருக்குது 7,2 இருக்குது இது இருக்குது. இதை விட்டுட்டு பேலன்ஸ் இதில் என்ன மீறுதோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். இப்போ இதை நம்ம விட்டுடணும். இது 1,2 விட்டுருணும் 2,2 விட்டுருணும். அடுத்து 3,2 விட்டுருணும். அடுத்து 4,2 விட்டுருணும். அடுத்தது 5,2 விட்டுருணும். அடுத்து 6,2 விட்டுருணும். அடுத்து 7,2 விட்டுருணும். பேலன்ஸ் என்ன மீறுதுங்க ஈக்குவல் 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 5,2 தான் விட்டுணுமே. 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். 1,13 1,5 1,7 2,3 2,5 ரெண்டு ஈக்குவலாக இருக்க பாருங்கள். லாஸ்ட்டில் 7,7 முடியுது பாருங்கள். ஈக்குவேஷன் ஃப்ரம் 1 and 2 A cross B difference C is equal to A cross B different A cross C. So LHS is equal to RHS ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.